அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 2/1/2026 வெள்ளிக்கிழமையில் மார்கழி மாதத்து பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல இரவு தூங்கும் முன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து வைக்கணும். அதுல முதலிடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வைத்திருக்கக்கூடிய இடம், இரண்டாவது பணம் வைத்திருக்கக்கூடிய இடம் அல்லது கல்லுப்பு ஜாடி. இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கடன் தான். பணத்தால ஏதாவது ஒரு பிரச்சனை, உறவுகளுக்குள்ளேயுமே பணத்தால தான் பிரச்சனை. அது மாதிரி தொழிலையுமே பார்த்தீங்கன்னா பணம் இல்லைங்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் தடங்கள் ஏற்படுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த பணம் எளிதாக சேர்வதற்கும் விரைய செலவுகள் குறைவதற்கும் கடன் தீர்வதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே என் லைஃப்பில் கிடையாது அப்படிங்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் இப்போ மேலே நிறைய ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தவறாமல் இன்றைய தினத்தில் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா பௌர்ணமி நாளில் வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதுவும் நாளை தினம் ஆருத்ரா தரிசனம், நடராஜர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். அதனால் இன்று இரவிலிருந்தே ஒரு முக்கியமான சில நம்ம வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பங்களும் நிச்சயமாக இருக்காதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அது மட்டும் அல்லாது உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தேதி குறிக்கணும் அப்படின்னாலும், இறந்தவர்களுக்கு திதி தவசம் கொடுக்கறதுக்கு தேதி குறிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது. இலவசமாகவே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் கைட் பண்ணுவேன். சரி, இப்போ இன்றைய நாள் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய இந்த 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பழைய சின்ன வஸ்திரம், அதாவது பச்சை அல்லது மஞ்சள் அல்லது சிகப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல் பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா பச்சரிசியை சிறிதளவு எடுக்கணும். இரண்டாவது நாணயம், 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் அல்லது 5 ரூபாய் வைங்க. மூன்றாவது வெட்டிவேர். இப்போ நாணயத்துக்கு பதிலாக நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளியும் வைக்கலாம். நாணயம் அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கம்மல் திருகாணியோ அல்லது ஒரு கொலுசோட திருகாணியோ அல்லது ஒரு வெள்ளி நாணயமோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன மோதிரமோ அதை மாதிரி நீங்கள் தங்கப்பொருள் கூட வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி இப்போ நான் சொன்ன இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. நாளை காலை எழுந்ததும் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் தங்கம் வெள்ளி வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பத்திரமா வச்சுருங்க. வெட்டி வேற நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து இறைச்சிருங்க. அரிசியை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை இன்று இரவு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. தனவசியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.